வேல்முருகன் யாரு? வேல்முருகன் என்ன இந்த சமூகத்துக்கு செய்திருக்கிறார்? வேல்முருகன் என்ன இந்த தமிழ்ச்சாதிக்கு செய்திருக்கிறார்? வேல்முருகன் என்ன பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தபோது அவர் எவற்றையெல்லாம் இந்த கட்சியை எப்படி நடத்தினார்? ஏன் பெண்ணகரத்திலே உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி, சட்டமன்றத்தில் தோல்வி, நாடாளுமன்றத்தில் தோல்வி, இனி பாட்டாளி மக்கள் கட்சி சல்பு எடுக்காது என்ற போது பெண்ணகரம் இடைத்தேர்தலிலே தேர்தல் பணிக்குழு தலைவராக மருத்துவர் ராமதாஸ் என்னை தான் நியமனம் செய்தார். கோடிக்கணக்கான என் சொந்த பணத்தை செலவு செய்து பாமக இழந்த செல்வாக்கை மீண்டும் 2வது இடத்திற்கு கொண்டு வந்தவன் இதே வேல்முருகன் என்பது எத்தனை பாட்டாளிகளுக்கு தெரியும்? எத்தனை வன்னிய இளைஞர்களுக்கு தெரியும்? ராமதாஸ் பணம் இல்ல, அன்புமணி பணம் இல்ல, ஜி.கே. மணி பணம் இல்ல, வேல்முருகன் பணம். இங்கே சாட்சியாக இருக்கிற எம்எல்ஏ அருள் போய் கேளுங்க, கார்த்திக் சாட்சியா இருக்கிறார் போய் கேளுங்க, ஓமலூர் தமிழரசு சாட்சியா இருக்கிறார் போய் கேளுங்க. கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி இழந்த மானத்தை மீட்பதற்கு என் தலைமையில் 2000 இளைஞர்களை வேல்கம்பி வீச்சரோடு கொண்டு வந்து பாதுகாப்பு படை போல் நிறுத்தி பெண்ணகரத்தில் தேர்தலை சந்தித்தவன் வேல்முருகன். ஆனா இந்த வரலாறுலாம் தெரியாம வேல்முருகன் ஜாதிக்கு துரோகம் பண்ணிட்டாரு, வேல்முருகன் ஜாதியை காட்டி கொடுத்துட்டாரு, நானா பாட்டாளி மக்கள் கட்சி விட்டு வெளியேறின, என்னுடைய உழைப்பையும் என்னுடைய பணத்தையும் சுரண்டி கொண்டு இனி வேல்முருகனை வைத்திருந்தால் கட்சி அவன் கைக்கு போய்விடும் என்று பயந்து கொண்டு என்னை கட்சியிலிருந்து நீக்கினீர்கள். முருகன் எப்படி மயில எடுத்துக்கிட்டு வேலை கையில புடிச்சுக்கிட்டு இந்த நாட்டையே சுத்தி வந்து பழம் வாங்குறேன்னு சொன்னானோ அதே மாதிரி வேல்முருகன் ஆகிய நான் என்னை தூக்கி போட்ட பிறகு நான் என் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள், என் இளைஞர்கள் இருக்கிறார்கள், என் மாணவர்கள் இருக்கிறார்கள், என் தாய்மார்கள் இருக்கிறார்கள். நான் இந்த கட்சிக்கு செய்த துரோகம் என்ன, இந்த ஜாதிக்கு செய்த துரோகம் என்ன, இந்த தமிழ்ச்சாதிக்கு நான் என்ன செய்தேன் என்பதை தமிழ்நாடு முழுவதும் சென்று சொன்னேன். இன்றைக்கு கும்மிடிப்பூண்டில் தொடங்கி கன்னியாகுமரி வரையில் உயிரை கொடுப்பதற்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எனக்கு பின்னால் அணிவகுத்திருக்கிறார்.